நீங்க பேசினது என் கல்யாண சம்பந்தம் நான் நினைக்கிறேன். ஆமா, பையன் வெஸ்ட் ஜெர்மனில பெரிய தொழிலதிபர். சொர்க்கத்துக்கே ராஜாவா இருக்கலாம். கட்டிக்க வேண்டிய என்ன கேட்காம நீங்களே ஒத்துக்கிறது அநாகரிகம். அப்பாவுக்கு பொண்ணு மேல அந்த சுதந்திரம் கூட இருக்காதா? என் வாழ்க்கையில எனக்கு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தோட தான் சொல்றேன். மேதி நாளைக்கு நானும் கோவிந்தும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பாவும் உங்க ஸ்தானத்தை காப்பாத்திக்கணும்னா பெரியவரா எங்க கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்தினா நல்லது. எத்தனை வாட்டி சொல்றது? பட்டிச்சேலை கட்டிக்கன்னு சொன்னா பழைய பருத்தி புடவை கட்டிக்கிறேன்னு சொல்ற. அவன உனக்கு தெரியாது. நீ ஆஸ்திக்காக உன் பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். நீ ஒரு பஞ்ச பராரி, நான் உன்னை விரும்புவானா? கம் ஆன் டெல் மீ. இன்னையில இருந்து நான் செல்வந்தர் பொண்ணுங்கிற அந்தஸ்தை விட்டுற போறேன். நம்ம லாயரோட நான் பேசினேன். உங்க ஆஸ்தியில எனக்கு சல்லி காசு கூட வேண்டான்னும், என் தலைமுறை சம்பந்தப்பட்டவங்க யாரும் இந்த ஆஸ்திக்கு உரியவங்க இல்லைன்னு அந்த பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். வச்சுக்கோங்க. உங்க ஆஸ்தி தொல்லை தீந்துருச்சா? இப்போவாது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? என் ரத்தம் உன் உடம்புல உள்ள வரைக்கும் ஒத்துக்க முடியாது. விடியற வரைக்கும் நல்லா யோசிங்க. அப்பா பொண்ணுங்கிற பந்தம் இருக்கணுமா தீரணுமான்னு யோசிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் போதும்னு நினைக்கிறேன். ஆலங்குடி வேலையா, புதுசா பிறந்த மாநில பார்ட்டி ஸ்டேட் வைட் ஆர்கனைசர். ஓ, பேப்பர்ல பார்த்தேன். உட்காருங்க. புது தண்ணி வரணும், பழைய தண்ணி போகணும். அதுதான் எங்க பார்ட்டியின் கொள்கை. என் பாலிசி கூட அதாங்க. பாருங்க, ஸ்டேட் லேபர் யூனியன் பூரா உங்க கையில இருக்கு. அதனால எங்க பார்ட்டியில முக்கியமான இடத்தை ஏற்படுத்தணும்னு எங்க ஆதரவாளர்கள் தீர்மானிச்சிருக்காங்க. எங்க பார்ட்டி சார்பில் நீங்க விஜயபுரம் தொகுதியில வேட்பாளரா நிக்கணும். மன்னிச்சிருங்க வேலையா சார், எனக்கு பதவிகள் விருப்பம் இல்ல. என் பாட்டன் முப்பாட்டன்லாம் தொழிலாளியாவே பிறந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. நான் அப்படி ஒரு வம்சத்துல இருந்து வந்திருக்கேன். நீங்க எம்எல்ஏ ஆயிட்டா இன்னும் நல்லா சேவை செய்யலாம் இல்லீங்களா? நான் அரசியல் ஈடுபட்டா நம்ம தொழிலாளிங்க உற்சாகம் போயிடும். அதிக உற்சாகம் பிறக்கும். எங்க சார்பில் கவர்மெண்ட்ல ஒரு ஆள் இருக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாள் ஆசை. இல்ல, என் பாலிசி அதுக்கு சரிப்பட்டு வராது. நான் யோசிச்சு சொல்றேன். ஐயோ, ஒண்ணும் யோசிக்காதீங்க. நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தான். மறுக்காதீங்க. நல்ல நாள் பார்த்து நாமினேஷன் கொடுத்துடலாம். மறுக்காதீங்க. நாங்க போயிட்டு வரேங்க. எங்க இப்படி பரப்பிட்ட? நான் வர வேண்டிய இடத்துக்கு. என்ன கோவிந்த், அப்பா இனி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால அவரோட இருந்த உறவை விட்டுட்டு வந்துட்டேன். இனிமே உங்க வீடுதான் என் வீடு. என்ன நீ பேசுற? அவர் ஆஸ்தி, அவர் அந்தஸ்து நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருக்குங்கிற எண்ணத்துல அது எதுவும் வேண்டான்னு எடுத்து சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். நீ ஆஸ்தி வேண்டான்னு வந்தது தப்புன்னு நான் சொல்லல. நீயும் வேண்டான்னு வந்துட்டு அவர் என்ன அவர் சொல்லு. அதுலயும் அவர் தனி மனிதர். ஆஸ்தி மத்தவங்க கைக்கு போய் உனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீயும் லட்சியங்களை நம்புறவ. ஆஸ்தி உன்கிட்ட இருந்தா ஏழைங்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் உதவி செய்யலாம்ல. லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கு அப்பாவோட ஆஸ்தி தான் தேவையா கோவிந்த்? ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா சாதிக்க முடியாதா? எப்ப இருந்தாலும் நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற சுஜி? இந்த முக்கியமான காரியத்தை லேட் ஆக்க கூடாது. இன்னைக்கு கோவிலுக்கு போய் நம்ம கல்யாணம் செஞ்சுக்குவோம். இவ அவங்கிட்ட போயிட்டா மட்டும் அவன் எனக்கு மாப்பிள்ளை ஆயிடுவானா? இந்த ஊரு மயானத்துல இன்னும் 2 நாளைக்குள்ள அவனை சாம்பல் வைக்கிறேன். இது என்ன பல்படி பப்ளிசிட்டியாங்க? மாடியில இருந்து கத்துறீங்க. டேய், என்னடா அது? ஒரு துவாரத்துல வைக்க வேண்டியதை இன்னொரு துவாரத்துல வைக்கிற. அதுல விஷயம் என்னன்னா, இவ்வளவு ரகல நடந்ததுக்கு அப்புறம் அவனை யாரு என்ன செஞ்சாலும் அது உங்க தலைக்கு வந்துடும். வரட்டும்னு நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அதை நீங்க முந்தைய கவனிக்கிற வழியை நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? அந்த கோவிந்த் நம்ம கண்ணுல தூசினா அந்த ரவுடி ராஜா நம்ம கால புத்திர முள்ளு. அதனால அந்த கோவிந்த் மேல ரவுடி ராஜாவை ஏவி விட்டா பாம்பும் சத்துரும், கம்பும் உடைஞ்சிரும். அவன் நம்ம பேச்சை எடுத்துக்குவானா? பணத்துக்காக எந்த வேலைனாலும் செய்யலாங்கிறதுக்காக பட்டா வாங்கியிருக்கான். வெக்கத்தை எடுத்து பக்கத்துல வச்சிருங்க, பழம்பெருமையை மறந்துருங்க. அவ்வளவுதானே? நான் நினைச்சா அது முடிஞ்சு போயிடும். ரேட் என்ன? நீ கேட்கிறத தர. உன் ஆஸ்தி எல்லாம் வேணும். அதனால ஐயா கிட்ட பிசினஸ்ல கரெக்டா பேச்சு வச்சுக்கணும். தர்றேன்னு திமுறா சொன்னா வேண்டியதை கேட்டுடுவேன். நீ ரீசனபிளா என்ன வேணும்னு கேளு, தரேன். 10,000 அட்வான்ஸ், 10,000 ஃபைனல். அது நம்ம பிசினஸ். ஆல் ரைட். நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், உனக்கு பணத்திமிரு உச்சம் தலை வரைக்கும் இருக்கலாம். ஆனா என் வீட்டுக்கு உன் வேலை விஷயமா வந்திருக்க, என் எதிரில நீ ஒரு பிச்சைக்காரன். மரியாதையா அந்த பணத்தை எடுத்து என் கை மேல வச்சு மன்னிக்கணும்னு கேளு. கேளு. சாரி, வாங்கிக்க. மறுபடியும் அவங்க சந்திக்க கூடாது. சந்திப்பாங்க, ஆனா காதல் பத்தி பேச்சு இருக்காது. நீதானா ரகுபதி பொண்ணு சுஜாதா? ஆமா. ஏ
லேபர் லீடர் கோவிந்த் இல்ல? அது இருக்கட்டும், நீ யாரு? அடுத்தவங்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறவனே தவிர என் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து. நீ இந்த பொண்ணு விரும்புறிய? உனக்கு எதுக்கு அந்த விஷயம்? சின்ன பிசினஸ் இருக்கு. உன் கூட எங்களுக்கு பிசினஸ் என்னடா? போட வழிய. அடி சேக்க. வா வாடி. எங்க எங்க கூட்டிக்கிட்டு போறனோ அங்க. என்ன செய்வ? ஃபைட் பண்ணுவியா? நான் ரெடி. அப்பெல்லாம் பலம் இருக்கிறவனுக்கு தான் பொண்ணும் பொருளும். நீ ஜெயிச்சா நீ வச்சுக்கோ, நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன். எப்படி இருக்கு? பாரு, என் பிசினஸ் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். விடு. அநியாயம் செய்யறவனை விடுறது என் பாலிசி இல்ல. அப்படி விடாதவனை விடுறது என் பிசினஸும் இல்ல. 10 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 10 நாளும் அவன் என் வீட்டுல இருப்பான். தைரியம் இருந்தா விடுவிச்சு. ரச ரச. இது நான் இருக்கிற வீடு. இனி இதுதான் உன் வீடு. தராசு கடியில புளிய வச்சு நிறுத்தான ஒரு மளிகை கடைக்காரனை உதச்சி எடுத்துக்கிட்ட இந்த வீட்டை இங்க இருந்து தப்பி போறான்னு நீ முயற்சி பண்ணலாம். ஆனா உன் உயிர் போயிடும். இந்த சேரி பூரா ஏன் சாம்ராஜ்யம். அந்த மனுஷங்கள்லாம் ஏன் சேனை. இங்க மரஞ்செடி காத்துல அசையணும்னாலும் மனுஷங்க தண்ணி குடிக்கணும்னாலும் என் பர்மிஷன் வாங்கணும். இங்க எதுக்கு கொண்டு வந்த சொல்லு. அத கேட்காத. உனக்கும் எனக்கும் ஏதாவது விரோதம் உண்டா? சின்ன பிசினஸ் இருக்கு. என்ன இங்க கொண்டு வர அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? உங்க அப்பா. அப்பாவா? யுவர் ஃபாதர். எதுக்கு? உன்னையும் உன் லேபர் லீடர் கோவிந்தையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா என்கிட்ட பிசினஸ் பேசிருக்கான். அவர் பணம் கொடுத்து வைக்கல தின்னுவாரு. திம்பியா? சரி, நான் பணம் தரேன். எனக்கு கோவிந்துக்கும் கல்யாணம் பண்றியா? இந்த வார்த்தை உங்க அப்பா சொல்றதுக்கு முந்தி நீ சொல்லிருந்தா இந்நேரம் உங்க ஹனிமூனே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த சான்ஸ் உங்க அப்பன் கெடுத்துட்டான். செய்யற வேலை சரியில்லாத வேலைனாலும் அதை கரெக்டா செய்யறது இந்த ராஜா வழக்கம். இது உனக்கு நியாயம் தானா? அத கேட்காத. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, பரோட்டா பாயா தேவை, படுக்கிறதுக்கு மெத்த தேவைன்னு கேளு. விசில் அடிச்சா வந்துடும். ஆனா நீதி நியாயம் பாவம் புண்ணியம் மட்டும் கேட்காத. அது நம்ம பிசினஸ் இல்ல. கதவு திறந்து இருக்கும். ஐயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவாரு. வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்ச ரச ரசா. ஐயோ மெதுவா. கண்ணுல தூசி ஊத்திட்டு இருக்கானா? காது குடையறானோன்னு நினைச்சேன். காலையில அம்மா பன்ரோட்டி சுட்டாங்க. அப்ப அவங்க கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்க. உனக்கு விழல? நீ வெளிவா, வெளிவா. டியர், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் டுடே. என்னங்க சினிமாவுக்கு அனுப்புறேன்? நீங்க கண்டிப்பா அனுப்புறேன். அமெரிக்காவில இருந்து புது மீட்டர் வரப்போகுதான். வேத்து ஆம்பளைங்க பொண்டாட்டி மேல கை வச்சா உடனே புருஷன் பாக்கெட்ல ஒரு சவுண்ட் வருதான். அது வந்துதான் அனுப்புறேன். அனுப்புறேன்னு சொல்றேன்ல. டிரைவர், காரை நேரா நிறுத்து. அவன் தான் குப்தா சௌத்ரிலால், பெரிய கோடீஸ்வரன். 1000 செலவு பண்ணி கின்னஸ் புக்ல பேர் வரணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு லேடிஸ் பைத்தியம் கூட உண்டு. நீ ஒரு சிரிப்பு சிரிச்சு ஒரு வெட்டு வெட்டு. அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கறந்துக்கிறேன். உன் பர்சனாலிட்டி நம்பிதான் அவனை வர வச்சேன். வணக்கங்க. வாங்க 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 உட்காருங்க. நான் சொன்னது இவர்தான். நான் சொன்னது இதுதான். என் ஒய்ஃப். டேய், உனக்கு எங்க என்ன வேலை? அந்த சுப்பிரமணிய பார்க்க சொன்னல. ஐயாங்க, பணத்துக்காக அம்மாவை அவரோட விட்டுட்டு வர்றது ரொம்ப கேவலங்க. சுமர, அணுகுண்டு செய்யாத வேலையை அழகான பொண்ணு செய்வான்னு ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கேன்டா. என்னங்க அவர் சொல்லிட்டு அதுக்காக எப்படி அமௌண்ட் தரமா? என்ன நீங்க அவர் பார்த்தாருன்னா தலையிலேயே அடிச்சுக்குவாரு. ஐயா விடுங்கன்னு சொன்னா ஐயா. ஐயோ உங்களதான் என்ன ஐயா ஐயோ. இந்தாங்க, பூரா பணத்தையும் கொடுத்துட்டாரு. சரியான ஆள் அவரு. ஒரு அடிக்கு விழல. கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். கடைசியா போட்டாலும் மண்ண கவுனா. நீ வழிவிடு. இந்தாங்க. என்னங்க உள்ள இல்லையே? அதோ. மடைய கண்ணடிச்சு உள்ள வர சொன்னான்.
தொடப்பத்தால பத்தடி போட்டதுன்னா பண்ணியாட்டம் விழுந்தான். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு இந்த பணத்தை கொடுத்தான். பின்ன உள்ள என்னென்னமோ சொன்னீங்க? உனக்கு புத்தி வரணும் இல்லையா, அதுக்காக. தோ எனக்கு வெறி ஏத்தாத. ஏறனா உன்னை என்ன செய்வேன்னு இப்ப சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு கேவலம் உங்களுக்கு தேவைதானா? எனக்கும் தேவைதானு கேளு. டேய், இவனை கழுத உழைச்சதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்துரு. ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் ஏய். நானே வரணும்னு இருந்தேன். வேலை ஆயிடுச்சுல, பணம் எங்க? பண விஷயம் இருக்கட்டியா? என் பொண்ணு வீட்டுக்கு வரலையே, என்னாச்சு? செத்து போகலையா? எங்க இருக்கியா? இங்கதான் இருக்கு. கூட்டிக்கிட்டு போறியா? அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொன்னியே தவிர உன் பொண்ணை கெடுத்துட கூடாதுன்னு சொல்லலையே. அப்படின்னா பயப்படாத. நீ அந்த மாதிரி கைதன்னாலும் நான் அந்த மாதிரி நாய் இல்ல. ராஜா, என் பொண்ணை என் கூட வீட்டுக்கு அனுப்பு. அப்ப மறுபடியும் கோவிந்த் வீட்டுக்கு போயிடும். நீ என்கிட்ட ஒப்படைச்ச காரியம் அறகுறையா நின்னுடும். அது நம்ம பிசினஸ் இல்ல. அவங்க 2 பேரும் உண்மையாவே பிரிஞ்சுட்டாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டா நானே உன் பொண்ணை கொண்டு வந்து உன் நடு வீட்டுல நிறுத்திடுறேன். அதுக்குள்ள காக்காவாட்டம் கத்துன ரச ரச. ராஜா, உன் மேல நம்பிக்கையோட போறேன். என் வீட்டு மான மரியாதையை நீ பூவுல வச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். மானம் உன்ன மாதிரி பணக்காரங்களை விட என்ன மாதிரி ஏழைங்க கிட்ட தான் பத்திரமா இருக்கும். அம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுமா, சொல்றதை கேளுமா. எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லாத. முதல்ல நீங்க வெளியில போங்க, வெளியில போங்க. சத்தம்மா, வாங்க போலாம். தம்பி, ஏய், சாப்பிடு சாப்பிடுமா. ஏய், மாட்டேன். என் வேலையை காட்டுறேன் பாரு. ஏய், எல்லாரும் நான் சொல்றது நல்லா கேளுங்க. அந்த பொண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது. அதனால சொல்றேன், அது என்னைக்கு சாப்பிடுதோ அது வரைக்கும் இந்த சேரியில யாரும் ஒரு பருக்க கூட தொடக்கூடாது. பச்சை பிள்ளைங்க கத்தி செத்தாலும் சரி, பாலு கூட கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஏய் குட்டி, பா 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 பா. நீ ஒண்ணும் சாப்பிடாத. ஏய், எல்லாரும் அவ பேரை சொல்லி பட்டி கடந்து சாவுங்கடா. எல்லாரும் சாப்பிடாம பட்னியா இருக்காங்கடா. பச்சை பிள்ளைங்களை பார்க்க பரிதாபமா இருக்குடா. எதுக்குமா அனாதை பொண்ணாட்டி அப்படி அழுதுகிட்டு இருக்கிற? நம்ம ராசா கெட்டவன் இல்ல. சமயம் வந்ததும் உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுருவான். கோவிந்த் கிட்ட என்ன பிரிச்சாச்சு. இனி என்ன விட வேண்டியது மயானத்துலதான். உங்க அப்பா தானே பிரிக்க சொன்ன? ராசா சொன்ன எங்க அப்பா கெட்டவர்னு தெரியாத எல்லாரும் அவருக்கு உதவி பண்றதா? அழாதம்மா, நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க அந்த உதவி செஞ்சா வாழ்நாளெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன் தாத்தா. ராசாவை பத்தி யோசிச்சா இந்த பொண்ணு அழுவுது, பொண்ணை பத்தி யோசிச்சா ராசா உதப்பான். சரி, உன்னை நான் தப்பிக்க வைக்கிறேமா. உண்மையாவா தாத்தா? கத்தாத. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குறதாட்டம் அந்த பாயில படுத்துக்கிறேன். நடு ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து எழுப்பு. யாருக்கும் தெரியாம உன்னை கப்புன்னு சேரியில இருந்து நான் வெளியேற்றுறேன். சரி. தாத்தா, தாத்தா, அப்பா எந்திரி, 12 ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் வந்துருவான். எந்திரி தாத்தா. நமக்கு தெரியாது இந்த சுத்து வட்டாரத்துல காத்து கூட செய்யாது.
மரியாதையா என் பேச்ச கேட்டு கப்புன்னு படுத்துக்க. ராங் ரூட்ல போன ரச ரச. ஏய், பெருசா மீசைய முறிக்க சொன்னியே, இது இள மீச. கிளவா உனக்கு கிள மீச, இதுக்கு மீச கூட இல்ல. மரியாதையா போய் கட்டுல படுத்துக்கிறியா இல்ல உன் ஃப்ரெண்ட் பக்கத்துல கட்டிடுவேன். முந்திரி தோட்டத்து மந்தி ஆட்டம். ஏய் போடி. இது கூட இல்ல, படுத்துக்க.